அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடிக்கிற வெயிலுக்கு சம்மராக இந்த சம்மருக்கு ஏற்ப ஒரு நன்னாரி சர்பத் செய்வது எப்படின்னு பார்ப்போம். இந்த நன்னாரி சர்பத்துக்கு தேவையானது நன்னாரி வேறு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. ஒரு கொஞ்சமாக செய்ததாக இருந்தால் 100 கிராம் வாங்கினா கூட போதும். நன்னாரி வேர் வாங்கி அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து நைட்லேயே ஊற வச்சுருங்க. நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றியே நம்ம அந்த ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கிடணும். இதுக்கு முன்னாடி அந்த வேறு ஊறப்படும் முன்னாடி நல்லா கழுவிக்குங்க. ஏன்னா நாட்டு மருந்து கடைகள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வெளியில் வச்சுருந்துருப்பாங்க. அதனால் கழுவி எடுத்துக்கிடுங்க. அதுக்கு தேவையானது ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிடுங்க, ஒரு லெமன், 1 கிலோ சீனி எடுத்துக்கிடுங்க. ஒரு சட்டி அடுப்பில் வைங்க. நம்ம எவ்வளோ சாறு எடுத்துருக்கோமோ ஒரு லிட்டர் தான் நான் இப்போ காய்ச்சது வந்து 1 லிட்டர் அளவு. அந்த 1 லிட்டருக்கு 1 கிண்ணம் நன்னாரி சாறு இருந்துச்சுன்னா 2 கிண்ணம் சீனி எடுத்துக்கிடணும். 1க்கு 2 அளவு அப்படி எடுத்துக்கிடுங்க. எடுத்து நம்ம அந்த நன்னாரி சாறுலேயே நம்ம சீனியை போட்டு காய்ச்ச ஆரம்பிச்சிடணும். அடுப்பில் வச்சு ரொம்ப அதிகமான தீயில் வைக்காமல் மிதமான, ரொம்ப சிம்முலையும் இல்லாமல் நம்ம ஒரு அளவாக தீ வச்சு கலகலன்னு கொதிக்க விட்றாமல் லேசாக தீயிலையே நம்ம அதை காய்ச்ச ஆரம்பிக்கணும். காய்ச்ச ஆரம்பிக்கும் போது இந்த சீனி போட்டிருக்கிறதுனால அதில் வந்து இந்த அழுக்குகள் வர ஆரம்பிக்கும். அந்த அழுக்குகள் வரும்போது அந்த சீனியில் போட்டு காய்ச்சதுனால அந்த அழுக்கை நம்ம தனியாக எடுத்துடணும். அது மேலே வர 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 அப்படியே காய்ச்ச அந்த அழுக்குகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அழுக்குகளை தனியாக எடுத்துருங்க. அப்படி எடுத்து வச்சுருங்க. அது வந்துடும். அது நம்மளுக்கு தேவையில்லை. எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்கிங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிங்க, லைக் பண்ண மாட்டேங்கிங்க. லைக் போடுங்க, உங்கள் கமெண்ட்களை தெரிவிங்க. நீங்கள் செஞ்சு பார்க்கிங்களா, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 1 லிட்டரு சர்பத்துக்கு 1/2 எலுமிச்சம்பழம் போதும், 1/2 லெமன் சாறு விட்டால் போதும். இந்த அழுக்கையெல்லாம் நல்லா எடுத்துருங்க. கொதிக்கட்டும். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிடணும். அந்த அழுக்குகள் வர 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 நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுத்தால் தான் நமக்கு சர்பத்து வந்து போடும்போது நல்லாயிருக்கும். நன்னாரி சர்பத்துங்கிறது உடல் குளிர்ச்சிக்கு. இந்த அதிகமான வெக்கை தாங்க முடியலையா, அதுக்காக இந்த நன்னாரி சர்பத்து காய்ச்சி வைக்கணும் நம்ம. அது நம்ம வெளியில் கடைகளில் வாங்குறதை விட நம்ம வீட்டிலையே செய்கிறது எவ்வளோ நல்லது. இதை எடுத்துட்டு அந்த பதம் வந்துடும். வந்த பிறகு அதில் 1/2 லெமன் சாறை அதில் பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு அதோடு எடுத்துருங்க. அது பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா பாருங்கள், அவ்வளோ நம்மளுக்கு நல்ல ஒரு சுத்தமான சுகாதாரமான இயற்கையான முறையிலே நம்மளுக்கு இது கிடச்சிருது. நம்ம இதில் எந்த வித கெமிக்கலும் சேர்க்க வேண்டாம். இதை அப்படியே வச்சுருங்க. நீங்கள் இது கலர் சேர்த்து இது சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லெமன் கலரு கடையில் ஃபுட் கலர் இருக்கும், அதை வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கேசரி கலர் வாங்கி போட்டுக்கலாம். இது நம்ம கொஞ்சம் இதை காய்ச்சி முடிக்க போகிறோங்கும் போதே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் சப்ஜா ஊற வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் பாதாம் பிசின் வாங்கி ஊற வச்சுக்கிடுங்க. இது வந்து கலர் சேர்க்காததுனால இப்படி இருக்குது. இந்த சர்பத்தை ஊற்றி அதில் லெமன் பிழிஞ்சிட்டு கொஞ்சம் பாதாம் பிசின், 1 ஸ்பூன் பாதாம் பிசின், ஒரு ஸ்பூன் சப்ஜா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா நம்ம உடல் சூடு அப்படி தணிக்கக்கூடிய ஒரு நல்ல சர்பத்து. இது இயற்கையில் நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஒரு கெஸ்ட் வந்துட்டால் கூட நம்ம டக்குன்னு ஐஸ் வாட்டர் வச்சுருந்தா எடுத்து உடனே ஐஸ் வேணுங்கிறவங்களுக்கு ஐஸ் போட்டு கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ஐஸ் வேணாங்கிறவங்களுக்கு நம்ம சாதா தண்ணியே கலந்து கொடுத்துக்கலாம். இந்த சப்ஜாவும் பாதாம் பிசின் சேர்த்து குடிக்கும்போது உடல் சூடு நல்லா தணிஞ்சிரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பக்குவ பிரகாரம் சர்பத்து காய்ச்சி வச்சு வீட்டிலையே நம்மளே இந்த சம்மருக்கு வெக்கையை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கிடுவோம். நம்ம வேர்வையினால் ரொம்ப அவதியாக இருக்குது. அதுக்கு இந்த நன்னாரி சர்பத்து ஒரு நல்ல இது. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்து அதை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.